ஹலோ மக்களே, சில பேர் நீங்கள் யோசிப்பீங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எதில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஜாயின் பண்ணாலையும் அதிகப்படியான வட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிலையான வருமானமும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் என்னோடய லைஃபுக்கு ரொம்ப ஷூரிட்டி இருக்கக்கூடிய, அதுவும் ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு முதலீடு, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு ஓய்வூதியம் வரணும், அதாவது பென்ஷன் வரணும், அப்படிப்பட்ட ஏதாவது ஸ்கீம் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல முதலீடை பற்றியும் ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும், எவ்வளோ வருமானங்கள் உங்களுக்கு வரப்போகுது, ஸோ எப்படிப்பட்ட ஸ்கீமு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட். நான் உங்கள் உதய். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ லைக்கை போடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செஞ்சால் நமக்கு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு ப்ரைவேட் செக்டாரில் கூட வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் கூலி வேலை செய்கிறேங்க, நான் தொழில் பண்ணுறேங்க, எனக்கு பென்ஷன் வர்ற மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்கீம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஏன்னா இதில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செஞ்சாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை கார்ப்பரேட்ஸில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமில் இணைஞ்சி நல்ல ஒரு வருமானத்தை 60 வயசுக்கு அப்புறமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேங்க் மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறாங்க. ஸோ இப்போது அந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸ்கீமோடைய பேர் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோடைய பேர்லேயே பென்ஷன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் பென்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நாட்டில் வசிக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும், 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் அண்ட் 70 வயதுக்கு உட்பட்ட ஆட்கள் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, 60 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமா மாதம் ஃபிக்ஸடாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு பென்ஷனாக சேரும். நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு. மூணாவது, 60 வயசு ஆயிடுச்சிங்க, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அமௌண்ட்டு தேவைப்படுது, இல்லை லேண்டு வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 60 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமாக நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிற உங்களுடைய அமௌண்ட்டில், உங்களுடைய கார்பஸில் 60% அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். மீதி 40% அமௌண்ட்டை மாதம் பென்ஷனாக கிரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பென்ஷன் வர்ற மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். நான்காவது, செக்யூரிட்டி. சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏப்பா இது செக்யூராக இருக்குமா? ஏன்னா நான் 30 வயசில் முதலீடு பண்ண போகிறேன், 60 வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி இல்லைனா எப்படி, திடீர்னு என் பணமெல்லாம் வலிச்சிட்டு போயிடுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இது இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்கீம். ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்றதும் 100% இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஐந்தாவது, இதை அதாவது உங்களுடைய பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி அமௌண்ட் இல்லை ஒரு 20% அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணாலையும் எந்த இடத்துல முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல முதலீடு பண்ணுறாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய இடங்களில் முதலீடு பண்ணுறாங்க. இரண்டாவது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில பாண்ட்ஸ் எல்லாம் விடுவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடை எடுத்துகிட்டு போய் அங்கே முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மூலயமா வரக்கூடிய அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கார்பஸாக செட் பண்ணி 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு மாதமும் பென்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பேசிக் திங்ஸ் ஆஃப் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அடுத்ததாக, இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் 2 டைப் இருக்குது. அதை டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த டயர் 1ல் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும், டயர் 2வில் சில அட்வான்டேஜஸ் இருக்காது. டயர் 2வில் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும்,
டயர் ஒன்ல அட்வான்டேஜஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் நிறை குறையாக வந்து இருக்கும், அதில் சில விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும், இல்லை குறையாக வந்து இருக்கும். ஸோ அதனால் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த டயரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது டயர் 1 பற்றி பார்த்துடலாம். இந்த டயர் 1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஓய்வூதிய திட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் உங்களால் நீங்கள் பண்ண முதலீட்டை உங்களுக்கு வரக்கூடிய கார்பஸை எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுதான் டயர் 1 வந்து பண்ணுது. ஸோ இப்போது இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹500 முதலீடு பண்ணலாம் ஒரு மாதத்துக்கும். அட் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுதான் அட் மேக்ஸிமம் லெவல், லிமிட்லெஸ். 3வது வரி சலுகைகள் வந்து உண்டு இந்த டயர் 1ல். ஏன்னா நீங்கள் 60 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் 30 வருஷத்தில் வந்து ஆரம்பிக்கிறீங்க, 30 வயசில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால இதில் வரி சலுகைகள் உண்டு. ஸோ அந்த வரி சலுகைகளில் 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று அண்டர் செக்ஷன் 80C அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து இருக்குது. இன்னொன்று 80CCD 1B அப்படின்ற ஒரு வரி சலுகை வந்து உண்டு. ஸோ இதில் என்ன அவ்வளோ பெரிய வரி சலுகைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 80C அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா, அதில் 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் டெடக்ஷனில் கம்மியாகும். அதே போல் 80CCD 1Bன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 50,000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுத்தையும் சேர்த்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் டேக்ஸ் மூலிமா. அதுக்கடுத்த 4வது வித்ட்ராவல் அமௌண்ட். 60 வருஷம் ஆயிடுச்சுங்க, நான் முன்னையே சொன்ன மாதிரி 60 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வீடு வாங்க போகிறேன், இல்லை லேண்ட் வாங்க போகிறேன், இல்லை கார் வாங்க போகிறேன், எனக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா 60 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமாக உங்களால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அமௌண்ட்டை மொத்தமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 60%, 70% அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல கார்பஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 60% பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கார்பஸில் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. மீதி 40% கார்பஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த கார்பஸில் எவ்வளோ தூரம் மாதம் மாதம் பிரித்து தர முடியுமோ அவ்வளோ தூரம் மாதம் மாதம் பிரித்து உங்களுக்கு பென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1. அதே போல் இது வந்து மார்க்கெட் பேஸ்டு வருமானம், ஓகேங்களா, அதாவது ஷேர் மார்க்கெட் பேஸ்டு வருமானம். அதுதான் பாண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, கோல்டு பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் பாண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய வருமானத்துலேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து கொடுக்குறாங்க, கார்பஸை வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அங்கே வேல்டைலாக இருக்குது, கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த முதலீட்லேயும் வந்து ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கும். அதே போல் வரக்கூடிய வருமானத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் முழுமையாக முதலீடு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக முதலீடு பண்ணுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் வந்து முதலீடு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெரிய ரிஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. 6வது PFM அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதாவது பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றவங்க யாருன்னா, நான் முன்ன சொன்னேன் இல்லையா, உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து போடலாமா, இல்லை கோல்டு பாண்ட்ஸில் வந்து போடலாமா, இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து போடலாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் முடிவு பண்ணி முதலீடு பண்ணுவாங்க. 7வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக வந்து நல்லா பண்ணலப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுதான் PFM அப்படின்றவங்க வந்து நல்லா பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஒரு PFMM நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்க முடியும். ஸோ அது மூலிமா உங்களோட கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்களாகவே முடிவு பண்ணிக்கலாம் யார் வந்து உங்களுடைய ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் இதுக்குள்ளே வந்து இருக்குது. 7வது விஷயம், 60 வயசுக்கு அப்புறமாக உங்களுடைய கார்பஸ் 5 லட்சம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு ₹500, ₹1000 அந்த மாதிரி முதலீடு பண்ணியிருப்பீங்க, திடீர்னு வந்து ஒரு 5000 முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முழு பணத்தையும் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. 60 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பென்ஷன்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இல்லை 80 வயசுக்கு தான் வரும் அப்படின்ற அவசியமும் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 8வது, நீங்கள் இந்த முதலீடையும் இந்த கார்பஸையும் 75 வயசு வரைக்கும் உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 60 வயசில் சில பேர் ரிட்டையர் ஆகுவாங்க, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் 61 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரி வேணாங்க, 75 வயசு வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு நினச்சாலையும் இன்னொரு ஒரு 15 வருஷத்துக்கு உங்களோட முதலீடு பண்ணிக்க முடியும், கார்பஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வருமானமும் பெருக்கி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கீம்லேருந்து உங்களோட வருஷத்தை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும், கார்பஸையும் அதிகப்படுத்திக்க முடியும்.
அடுத்ததாக டயர் 2 பற்றி வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு முதலீட்டு கணக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? டயர் 1 அப்படிங்கிறது ஓய்வூதிய திட்டம். 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே தீரணும். அது மூலிமா உங்களால் வந்து கார்பஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் டயர் 2 அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா சில பேர் மைண்டில் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? எப்பா 60 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனானே எனக்கு தெரியல. ஸோ நான் அப்போ வர்ற பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு 5 வருஷம் டைம் இருக்குது, 10 வருஷம் டைம் இருக்குது, இத்தனை வருஷம் மட்டும்தான் நான் முதலீடு பண்ண போகிறேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்தால் சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமே உங்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டு ஸ்கீமாக வந்து இருக்கும். குறிப்பாக டயர் 2ல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா இதில் இயர்ஸ் எல்லாம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இத்தனை வருஷம் தான் இருக்கணும், 60 வயசு வரையும் தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா 5 வருஷம் வேணுமா 5 வருஷம் முதலீடு பண்ணிக்கலாம், 10 வருஷமா 10 வருஷம் முதலீடு பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய கார்பஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் டயர் 2 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் வந்து முதலீடு பண்ணலாம். ரெண்டாவது மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் இஸ் நோ லிமிட். இதுக்கும் லிமிட்டே வந்து கிடையாது. நீங்கள் 5 லட்சம்னாலே 5 லட்சம் முதலீடு பண்ணலாம். அடுத்த மூணாவது வரி சலுகை இல்லை. டயர் 1ல் வரி சலுகை இருக்குது. ஏன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க லாக்இன் பீரியடு கார்பஸை வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரி சலுகை வந்து கொடுக்குறாங்க. 2 செக்ஷனில் கொடுக்குறாங்க. பட் இந்த டயர் 2ல் வரி சலுகையெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, வருமானம் வருது, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதனால் வரி சலுகை கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இருக்கும், அப்படியே இருந்தாலும் அப்போ மார்க்கெட்டில் என்ன போயிட்டுருக்கோ அந்த லெவலுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பெரிய வரி சலுகையெல்லாம் வந்து கிடையாது. நாலாவது க்ளோஸ் எனி டைம். அதான் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, எப்போ வேணாலையும் இந்த ஸ்கீம் வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஐந்தாவதாக மார்க்கெட் பேஸ்டு வருமானம். எப்படி டயர் 1ல் வந்து மார்க்கெட் பேஸ்டு, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கோல்டு பாண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் பேஸ்டுலேருந்தும் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டயர் 2லேயும் மார்க்கெட் பேஸ்டில் உங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து பெருக்கி தராங்க. அந்த இடத்துலையும் பிஎஃப்எம் அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேயும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபண்டு மேனேஜர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு அது மூலிமா வரக்கூடிய நஷ்டங்களோ இல்லை லாபங்களையோ நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த டயர் 2ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ மற்றபடிக்கு வந்து டயர் 1க்கும் டயர் 2க்கும் சிமிலர் விஷயங்கள் தான். பென்ஷன் கிடையாது. டயர் 2 அப்படிங்கிறது பென்ஷன் கிடையாது, முதலீட்டு கணக்கு. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம், எப்போ தேவையோ அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டயர் 1க்கும் டயர் 2க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். வரி சலுகைகள் இங்கே இருக்குது, இங்கே வந்து இல்லை. அதே மாதிரி இங்கே லிமிட்லெஸ்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம், இங்கேயும் வந்து லிமிட்லெஸ்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டயர் வந்து இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஓய்வூதியம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டயர் 1ல் முதலீடு பண்ணுறது நல்லது. இல்லை நான் ஷார்ட்டாக வந்து முதலீடு பண்ணி நல்ல ஒரு இன்கம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்பா, என்னால் 60 வயசு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, 5 வருஷமோ 10 வருஷமோ என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டயர் 2 செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் இணைஞ்சு முதலீடு பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால சேஃப் அண்ட் செக்யூரும் அதிகமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ். இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 8.2%. ஏன்னா சீனியர் சிட்டிசன்களுக்கு 8.2% வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க. இதில் மார்க்கெட்டெல்லாம் வேறு இன்வால்வ் ஆகிறதுனால 8.2% அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ கரண்ட் ஏஜ் வந்து 32 அப்படின்னு வச்சுப்போம். அடுத்ததாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? அடுத்ததாக பர்சன்டேஜ் ஆஃப் ஆன்யூட்டி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 30%, நீங்கள் 30% வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ஆன்யூட்டி ஒரு 20% வச்சுப்போம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்துட்டோம். பென்ஷன் வெல்த் ஒட்டுமொத்தமாக நீங்கள் 5000 ரூபாய் மாதம் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 65,25,082 ரூபா பென்ஷனுடைய வெல்த் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது கார்பஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,80,000 ரூபாய் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ லம்சம் அமௌண்ட் வித்ட்ராவல் நீங்கள் அந்த 60 வயசுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 60% அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ உங்களுக்கு 45,67,558 ரூபா வந்து கிடச்சிருக்கும். அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 19,57,525 ரூபா உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது ஆன்யூட்டி வேல்யூ, அது ஒரு 20% வச்சுப்போம்.
அப்போது மந்த்லி பென்ஷன் மட்டுமே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,625 ரூபா உங்களுக்கு மாதம் பென்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறும் 16,80,000 ரூபா மட்டும்தான் முதலீடு பண்ணியிருக்கீங்க. அதிலிருந்து லம்சம்மாக உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 65,25,082 ரூபா வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், வெல்த் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து 60 வயசுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமாக ஓவராலாக ஒரு 45 லட்சத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஒரு 19 லட்சம் உங்களுடைய கார்பஸ்லேயே வந்து இருக்கும், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு மாதம் பென்ஷனும் வந்து வரும் 32,000 ரூபா அப்படின்றது தான் இது சிம்பிள் ஒரு கால்குலேஷன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ நீங்கள் மாதம் 5,000 ரூபா பே பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் 60 வயசில். அதாவது 32 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட 60 வயசில் இவ்வளோ வந்து உங்களோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு 20 வயசு 21 வயசுலேயே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கோடிகளில் போயிடும். ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே மக்களே, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். ஸோ வேறு ஏதேனும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், அதை படித்து கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். அதே போல் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் தெரிவிங்க. ஸோ நீங்கள் இணைவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோக்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸு, ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்மளுடைய சேனல்ஸ் வந்து வீடியோவாக பதிவிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.